உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். ஆரோக்கியம் என்பது எப்பொழுதுமே உங்களுடைய உடல் ஒத்திசைவை பெற்றிருக்கிறது. உடல் என்ற வார்த்தைக்கு, ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் உடன்பாட்டான உடல், உடன்பாட்டான அம்சத்தோடு இருக்கிறது என்றுதான் பெயர். சுவிஸ் மருத்துவரான பராசல்ஸ் தான் சொன்னார், விண்மீன்களுக்குள் அந்த மனிதனுடைய ஜென்ம நட்சத்திர விண்மீனுக்கும் வேற்று அதற்கு ரசாயனமான பகை விண்மீனுக்கும் பார்வை பலம் ஏற்படும் போது அவன் உடல் பாதிக்கப்படும் என்றார். இதைத்தான் விஞ்ஞானத்திலே, ஜோதிட விஞ்ஞானத்திலே பார்வை பலம் என்று ஒன்று உண்டு. ஒரு மனிதன் மிருகசீர நட்சத்திரம் என்ற செவ்வாய் நட்சத்திரத்திலே பெற்று இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி நாயனான செவ்வாயை அதனுடைய பகை கிரகமான சனி பார்க்கப்படும் போது அவன் உடல் நலம் கெடும். ஒரு மனிதன் சூரிய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்திலோ உத்திராடத்திலோ உத்திரத்திலோ பிறந்திருக்கும் போது அதற்கு பகை கிரக நட்சத்திரங்கள் அந்த மாதத்திலே பார்வை செய்தாலோ அந்த வருடத்திலே பார்வை செய்தாலோ அவன் உடல் நலம் கெடும் என்று ஜோதிஷம் எப்பொழுதோ சொல்லிவிட்டது. அதை பராசல்ஸ் இப்பொழுதுதான் கண்டுபிடித்தார். இப்போது புரிகிறதா? 12 ராசி பாவங்களை எப்படி மரவலயத்தை வைத்து டக்ளஸ் என்பவர் பருவநிலைகளை கணித்தாரோ அதே போல் மீண்டும் சிஜேஸ்கருடைய தத்துவத்தை தான் அந்த 10 வயதிலிருந்து 11வது வருடம் ஏன் அந்த மரத்திலே பெரிய கோடுகள் இருக்கிறது என்றால் அகன்ற கோடுகள், அப்பொழுதெல்லாம் அணுப்புயல் ஏற்பட்டிருக்கிறது. எதில் ஏற்பட்டிருக்கிறது? 11 வருடங்களுக்கு சிஜேஸ்கி அணுப்புயல் ஏற்படும். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் கொள்ளை நோய்கள், அம்மை நோய்கள், செல்வமின்மைகள், ஏழ்மை நிலைகள் மக்களுக்கு ஏற்படும் என்றாரே, அது மரத்திலும் பதிவாகியிருந்தது. ஒன்றை மட்டும் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள், இந்த அண்டத்தில், பிண்டத்தில், கண்டத்தில், பிண்டம் என்பது நம் உடல், கண்டம் என்பது நாம் தங்கக்கூடிய இந்த பூமி பந்து, அண்டம் என்பது இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி அந்த அண்டத்தையே, அந்த சூரியனை சுற்றி வருகிறது அல்லவா, அது அண்டம். அண்டத்தில் நடப்பது கண்டத்தில் அதனுடைய எச்ச சொச்சங்கள் இருக்கும், அதனுடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கும். இந்த கண்டத்தில் பிறந்த மனிதனுக்கும் இந்த 3 ப்ளூ பிரிண்ட்ஸும் இருக்கும். எப்படி மரவலயத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு விஞ்ஞான கோட்பாட்டை தான் டக்ளஸ் மரவலய ஆராய்ச்சி கழகம் என்பதை ஆரம்பித்தார். இதைவிட நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படக்கூடியது தான் ஈஜிப்டிலே வாழ்ந்த பாரோ மன்னர்கள் 4000 வருடங்களுக்கு முன்பு நைல் நதியினுடைய வரலாற்றை எழுதி வைக்க சொன்னார்கள். பாரோ என்றால் கதிரவனின் பிள்ளைகள், கதிரவனின் பிள்ளைகள் என்று பெயர். அந்த பாரோ என்ற மன்னர்கள் சூரிய புத்திரர்களாகவே தங்களை கருதினார்கள். தங்கள் நேரடியாக சூரியனுடைய ஆதிக்கத்தில் வாழ்பவர்கள் என்று கருதினார்கள். அவர்கள் சொன்னார்கள், விஞ்ஞானிகளை கூப்பிட்டு முன்பே சொன்னார்கள், இந்த நைல் நதியில் 1 இன்ச் நீர் ஏறினாலோ இறங்கினாலோ அது ஏறிய தேதி, மாதம், வருடத்தை குறித்து வையுங்கள். இப்படி 4000 வருடங்களாக குறித்து வைத்தார்கள். ஏன் குறிக்கிறோம், எதற்கு குறிக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் பாரோக்கள் நம்பினார்கள், நைல் நதிக்கும் சூரியனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது, இவை இரண்டும் பேசிக்கொள்கிறது, இவை இரண்டும் தகவல் பரிமாறிக்கொள்கிறது என்பதை பலமாக நம்பினார்கள். காரணம், அவர்கள் சூரியனின் பிள்ளைகள் என்று தங்களை கருதி கொண்டவர்கள். அதனால் இந்த 4000 வருடங்களாக ஏன் எதற்கு நாம் இதை பற்றி குறிப்பிடுகிறோம் என்று தெரியாமல் விஞ்ஞானிகள் குறித்தார்கள். இப்போது பல அதிசயமான தகவல்கள் வந்திருக்கிறது. எப்படி 11 வருடங்களுக்கு சூரியனில் ஒரு அணுப்புயல் ஏற்படும் போது நாட்டில் கொள்ளை நோய்களும் அம்மை நோய்களும் பிறகு ஏழ்மையும் வறுமையும் தாண்டவமாடுகிறது, அதே போல் 95 வருடங்களில்
சூரியனில் 45 வருடங்கள் சூரியன் தேய்வதும் 45 வருடங்கள் சூரியன் வளருவதும் நிகழ்கிறது. இதுதான் நைல் நதி குறிப்பிடுத்திருக்கிறது. 90 வருடங்களிலே நைல் நதியில் எப்போதெல்லாம் தண்ணி ஏற்றமாகிறதோ அப்போதெல்லாம் சூரியன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது, தன்னை ரெஜுவினேட் செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நாம் நினைத்து கொண்டிருப்போம் சூரியன் என்பது ஒரு எரி நட்சத்திரம் என்று. இல்லவே இல்லை. சூரியன் உயிருள்ள ஒரு மிக எல்லையற்ற ஆற்றலோடு, சூரியன் என்ப நட்சத்திரம் எல்லையற்ற ஆற்றலோடு முழு வெறி துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பிராணியை தான் சூரியன். அது எரி நட்சத்திரம் அல்ல, அது ஒரு பிராணி. அதனால் அந்த பிராணி வளர்கிறது, தேய்கிறது. 45 ஆண்டுகளுக்கு அந்த பிராணி வளர்கிறது, தன்னை வளர்த்துக் கொள்கிற சக்தி ஏற்றத்தோடு இருக்கிறது. 45 ஆண்டு சக்தி குறைகிறது என்பதை இப்போது கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த சூரியன் நைல் நதியில் அந்த 45 ஆண்டுகள் நீர் ஏற்றமாக இருக்கும்போது பிறக்கும் குழந்தைகள் மிகுந்த புத்தி கூர்மையுடனும் மிகுந்த ஆயுள் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் பிறக்கிறது. மிக 45 ஆண்டுகளாக இந்த நீர்மட்டம் குறையும் பொழுது பிறக்கும் குழந்தைகள் மிகவும் பலவீனர்களாகவும் மிகவும் ஆரோக்கிய குறைபாடோடும் புத்தி கூர்மையற்றும் பிறக்கிறது. அதே போல் இன்னொன்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சூரிய ஒளி இருக்கும்போது காலையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் சக்தியை விட இரவிலே சூரிய அஸ்தமனமான 6 மணிக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே மந்த புத்திகளாகவும் திறமை குறைந்தவர்களாகவும், திறமை இருக்கலாம் ஆனாலும் குறைந்த திறமை உள்ளவர்களாகவும், இந்த சூரிய ஒளி ஏற்றமாக இருக்கும்போது பிறந்த குழந்தைகளை விட இவர்கள் ஒரு படி கீழ்தான் என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடித்தேன் 30 ஆண்டுகளாக. காரணம், முதல் பதிவு என்பது மிக மிக முக்கியம். ஒரு குழந்தை காலையில் பிறக்கும்போது சூரியனுடைய சக்தி ஏற்றம் ஏற பிறந்திருக்கும். ஒரு குழந்தை இரவில் பிறக்கும்போது சூரியனுடைய சக்தி குறைந்திருக்கும். அதனால தான் அமாவாசை இருட்டிலே அமாவாசையில் பிறந்தவர்களை திருடர்கள் என்று சோதிடம் சொல்கிறது. திருட்டுத்தனம் இருக்கும், திருட்டு எண்ணம் இருக்கும், திருட்டு புத்தி இருக்கும். காரணம், அப்போது இருள் சூழும்போது, ஒளி இல்லாத போது உங்கள் மனம் பயமாக இருக்கும். ஒன்றும் இல்லை. கிரகண காலங்களிலே நீங்கள் பாருங்கள், கிரகணம் ஆரம்பிப்பதற்கு 1-2 மணி நேரங்களுக்கு முன்பு கானக பறவைகள் எல்லாமே வாயடைத்துவிடும். குரங்குகள் எல்லாமே மரத்தை விட்டு இறங்கி தரைக்கு வந்துவிடும். தன் குடும்பத்தோடு கூட்டமாக சேர்ந்து அப்பொழுது அவைகள் கடைபிடிக்கும் அமைதியாகப்பட்டது தியானத்தில் ஒரு மனிதன் கூட கடைபிடிக்க முடியாது. அப்படி அந்த குரங்குகள் எல்லாமே வாயடைத்து போகும், மௌனித்து போகும். ஏதோ ஒரு தவறு நடக்கப் போகிறது. காரணம், சூரியனுடைய ஒளி பூமிக்கு வராத பொழுது கானக பறவைகள் வாயடைத்து விடுகின்றன. குரங்குகள் வாயடைத்து தியானிப்பவனை விட மௌனமாகி விடுகிறது. காரணம், சூரியன் இல்லை என்றால் ஜோதிஷமே இல்லை, சூரியன் இல்லை என்றால் காலபுருஷ தத்துவ ஞானமே இல்லை, சூரியன் இல்லை என்றால் 27 நட்சத்திரங்களே இல்லை, சூரியன் இல்லை என்றால் 108 பாதங்களே இல்லை, சூரியன் இல்லை என்றால் 360 டிகிரியிலே இல்லை, பிறகு சூரியன் இல்லை என்றால் பஞ்ச சித்தாந்தமே இல்லை. இப்போது தெரிகிறதா? நாம் பல ஜென்மங்களாக பிறந்து வருகிறோம். அதனால் தான் அந்த சூரியனுடைய தாக்கம் நம் மூளையில் இருக்கிறது. நம் மூளையில் இருந்தே முடிப்பவர்கள் மேஷம் முதல் மீனம் வரை உடலியல் தத்துவத்தை இப்படித்தான் படைத்தார்கள். இறைவன் எப்போதுமே உயர்ந்தவன். அதனால் தான் தலையை லக்னம் என்றார்கள். அந்த இறைவனுடைய சூரிய ஒளி இந்த தலையின் மீது படுவதால் தான் லக்னம். சூரியன் பிதுர்காரகன், அவன் நமக்கு உயிர் தலையில் இருக்கிறது, அதுவும் நெற்றி போட்டில் இருக்கிறது என்றார்கள். பிறகு சூரியனை வலது கண்ணுக்கு அதிபதி, சந்திரன் இடது கண்ணுக்கு அதிபதி என்றார்கள். எப்படி சொன்னார்கள்? ஆதி காலத்தில் மனிதன் தன்னுடைய உடலியல் கூறுகளையும் தன்னுடைய உடல் அங்கத்தை வைத்துத்தான் கால புருஷ தத்துவ ஞானத்தையே உருவாக்கினான். மனிதன் பார்க்காததை வைத்து எதையுமே உருவாக்க முடியாது. அதனால்தான் தெய்வம் மனுஷரூபாயனாம் என்றான். அதனால்தான் தெய்வத்தை அவன் விலங்காகவும் வணங்கியிருக்கிறான். அதுதான் நரசிம்ம அவதாரம். காரணம், இதே மனிதன் தான் பரிணாம வளர்ச்சியில் விலங்காகவும் இருந்திருக்கிறான். அதே தெய்வத்தை அவன் தசாவதார தத்துவத்தில் மீனாகவும் வணங்கியிருக்கிறான். காரணம், இவனுடைய பிரஞ்சையிலே அந்த மீனின் வாழ்வியலும் அவன் மூளையில் பதிந்திருக்கிறது. பிறகு அதே மனிதன் தான் கூர்மாவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த முதலையையும் அவன் வணங்கினான். காரணம், அவன் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இனமாகவும் வாழ்ந்திருக்கிறான். பிறகு வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய பன்றிய அவதாரத்தையும் அவன் வரைந்தான். காரணம், அதனுடைய வாழ்வியல் முறைகளும் அவன் மூளையில் எப்படி மரவலயத்தில் பதிந்ததை போல் பதிந்திருக்கிறது. இப்படி தசாவதாரத்தின் பரிணாம வளர்ச்சியைத்தான் அவன் ஆன்மீகமாக்கினான். காரணம், அவன் மூளையில் இல்லாததை அவனால் படைக்கவே முடியாது. அவன் மூளையில் இருப்பதைத்தான் அவன் படைக்க முடியும். அப்படி அவன் மூளையில் இந்த உடல் கூறுகள் இருந்தது. இந்த உடல் கூறுகளுக்கு காலபுருஷ தத்துவ ஞானம் என்று ஒன்று கொடுத்தான். அதைத்தான் 1950 ஜார்ஜ் ஜார்டி தன் வாழ்நாளையே தொலைத்து பிரபஞ்ச ரசாயனம், இந்த மொத்த அண்ட சராசரமே ஓர் உடலாக இயங்குகிறது என்றார். இதை என்றைக்கோ இந்துக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். சுமேரியர்களுக்கு முன்னாலேயே தோன்றிய மதம் இந்து மதம். இந்திய சோதிட செல்வாக்கினால்தான் சுமேரியத்திற்கே சோதிடம் கிடைத்தது, உலகத்திற்கே சோதிடம் கிடைத்தது.
இந்த இந்தியாவில் தான் ஆழ்ந்த சோதிட விதிகள், இந்த இந்து மதத்தை சார்ந்த முனிப்புங்கவர்களும் ரிஷிபுங்கவர்கள் தான் ஆழ்ந்த ஜோதிட விதிகளை உருவாக்கினார்களே தவிர மற்றபடி மேற்கு நாட்டுடைய ஜோதிடம் எல்லாம் மேம்போக்கான நியூமராலஜி மெத்தட் தான். அவர்களும் இங்கிருந்து வந்து காப்பி அடித்து கொண்டு போய் தான் அதை உருவாக்கினார்கள். லிண்டா குட்மேன் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர் 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்து இங்கிருந்து 10 ஜோதிட பண்டிதர்களை கொண்டு போய் சம்பளத்திற்கு வைத்து அவர் இருந்து எழுதிய புத்தகங்கள் பல மில்லியன் சேல்ஸ் ஆகி அவர் பல $1000 மில்லியன் பார்த்து விட்டார். ஆக இந்தியாவில் தான் ஆழமான ஜோதிட விதிகள் உருவாக்கப்பட்டது. அப்படி இந்த மனிதன் காலபுருஷ தத்துவ ஞானத்தை, தலை என்பது லக்னம். ஏனென்றால் அங்கு ஒரு மனிதன் கையில்லாமல் வாழலாம், கண்ணில்லாமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம், விரல் இல்லாமல் வாழலாம், ஊனமாக தலை இல்லாமல் வாழ முடியாது. அப்படி என்றால் அந்த தலை இல்லாமல் ஒருவனால் வாழ முடியாது என்பதால் உயிர் அங்குதான் வந்து வரும். நவகிரகங்களுடைய ஒளியை, ஆண்டனாவை வாங்குவது மண்டை. ஆனால் தான் மனித மண்டை மட்டுமல்ல, விலங்கினங்கள் மண்டை கூட பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாகத்தான் இருக்கும். கோள்கள் எல்லாமே வட்ட வடிவம், மனித மண்டை வட்ட வடிவம், எல்லா மிருகங்களின் தலையும் வட்ட வடிவம், எல்லா விண்மீன்களும் வட்ட வடிவம், எதுவுமே சதுர வடிவில் இல்லை. அதனால்தான் உலகம் முதல் உருண்டை என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவாபர யுகத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா அவர் மணலில் விளையாடும் போது அவருடைய தாய் போய் வாயை திறந்து காட்டு என்றால் அங்கே கிருஷ்ணன் உலகம் உருண்டை என்பதை காட்டியதாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்துக்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் விஞ்ஞானிகள் இந்த உலகம் உருண்டை என்றார்கள். ஆனால் இந்துக்கள் வெறும் சிறு கதையின் மூலமாக கிருஷ்ணன் மணலில் விளையாடி கொண்டிருப்போது மண்ணை எடுத்து வாயில் போட்டான். அப்பொழுது அவனிடம் தன் தாய் கோபித்து கொண்டு வாயை திற என்னும் போது உலக உருண்டை என்பதை இந்து எப்போதோ சொல்லிவிட்டான், போன யுகத்திலேயே சொல்லிவிட்டான். ஆனால் தான் நான் மீண்டும் சொல்கின்றேன், விஞ்ஞானம் என்பது இயற்கையின் மீது தாக்குதல் நடத்தி அறிந்து கொள்வது 2% தான் அறிந்து கொள்ள முடியும். மெய்ஞானம் என்பது இயற்கையை காதலிப்பது, அது 100% அறிந்து கொள்ளும், இன்னும் அப்பாலுக்கு அப்பாலையும் அறிந்து கொள்ளும். அதுதான் மறை நூல் என்றார்கள். மறை நூல் என்றால் நீ அதை கொஞ்சி மகிழ்ந்து அதோடு இயங்கி செயல்படும் போது கிடைக்கும். அப்படித்தான் தலையில்தான் அவனுக்கு எல்லா விதமான தெய்வ அனுகிரகமும் எல்லா விதமான கதிர்வீச்சும் வருவதால் தலையை லக்னமாக்கினான். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.